அந்த இளைய தலைமுறையில அந்த விடுதலை புலிகளை பற்றி பேசி பேசி உசுறுப்புறாரு இல்லையா? இப்படி ஈனப்பயல்களா இருக்கானுங்களே இந்த தமிழர்கள். அங்க படுகொலை நடக்குது, லட்சக்கணக்கில் கற்பழிக்கிறாங்க, எல்லாம் இப்ப இன 199 அரசியல்வாதி களவாணி பயலா இருக்காங்க. இதுக்கு நான் என்ன சார்? அப்பா எனக்கு கோபம் வரும் இல்லையா? என்னடா இவன் சரித்திரத்தையே மாத்தி அதை நம்பரை கூட்ட இப்ப உங்களுக்கு அப்ப அவ்வளவு கொந்தளிப்பா இருந்தது சார். அதை நினைச்சிட்டு தினம் அழுவேன் சார். என்னால முடிஞ்சது அதுதான் சார். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட எஸ்எஸ்என் சர்வேயின் நிறுவனர் ஐயா எஸ்எஸ்என் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க சார். அண்மையில நீங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் வச்சிருந்தீங்க. அதாவது அவர் தொடர்ந்து தேச விரோதமான கருத்துக்களை பேசி வருவதாகவும், இனவாதம் தூண்டுறதாகவும், அதே மாதிரி என்ஐஏ அவரை ஏன் இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருந்தீங்க. அது நாம் தமிழர் கட்சியினரிடையே ஒரு கொந்தளிப்பையும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அவர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி வன்மத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி கருத்துக்களை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் மேல அப்படி உங்களுக்கு என்ன சார் வன்மம்? எனக்கு என்ன சார் வன்மம்? அந்த குற்றச்சாட்டை கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் ஒரு பார்வையாளர் சார். நான் என்ன ஒரு கட்சி தலைவரா? இல்ல எந்த கட்சிக்காவது பெரிய லெவல்ல அப்படியும் கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியில திமுகல முதல்வருக்கு, இன்றைய முதல்வருக்கு மிக நெருக்கமாக பணியாற்றின ஆளுதான். ஆனாலும் இன்றைய சூழ்நிலைகள், என்னுடைய வயது காரணம், உடல்நிலை காரணம், அரசியல்ல ஒரு அப்படியே விரக்தி, வெறுப்புன்னு சொல்லுங்களேன். ஒரு மாதிரி சரி ரைட்டு போதும், அரசியல் போதும். நமக்கு ஆய்வுல திறமைகள் இருந்தது. அதுக்கு உரிய அங்கீகாரமும் அந்த கட்சியில கிடைக்கலன்னா சரி நம்ம ஒரு கடைசி காலத்துல ஒரு பொழுதுபோக்கா இதை செய்யலாம், சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஆளுங்கட்சியில அத்தனை செல்வாக்கு பழக்க வழக்கம் இருந்து வேண்டான்ட்டு நான் வெளியே வந்தேன். ஏன்னா அப்படி இருக்கிற ஆளு போய் எனக்கு என்ன, இவர் சீமா மேல என்ன, நம்ம எந்த தலைவரா இருந்தாலும் பகுத்து பாக்குறப்ப அவங்களுடைய ஸ்கேன் வந்துருது சார். ஒரு மனிதன்னா அவங்க அரசியல்வாதியா இருக்காங்க, அவங்களுடைய அனைத்து பக்கம், அதாவது நான் சொல்றது சீமானுக்கு மட்டும் சொல்லல, யாராக இருந்தாலும் சரி, அது மனசு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் செய்யும்ல. ஒரு மனிதன்னா இவர் எப்படிப்பட்டவரு, இவர் உண்மையானவரா, இவருடைய பிற பக்கங்கள் எப்படி, அரசியல்ங்கிறது ஒரு பக்கமா இருக்கும். அதே மாதிரி பிற பக்கங்கள் அதுக்காக ரொம்ப பெர்சனல் டீப்பா அதெல்லாம் சொல்லல. கேரக்டர், அதாவது நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புறேன் சார். அரசியல்வாதிகள்னா ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனா அந்த நேர்மைங்கிறது இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா தமிழகத்துல 199 அரசியல்வாதி களவாணி பயலா இருக்காங்க. இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அதே மாதிரி அதாவது அதான் சொல்றேன்ல, எனக்கு அப்படி நோக்கம் தனிப்பட்ட அவருக்கு மேல எனக்கு என்ன சார்? என்ன ஏதாவது அவங்க தரப்புல இருந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அவரு பிறமொழியாளர், அதனால அவர் அந்த ஒரு அடிப்படையில தான் சீமானை எதிர்க்கிறாரு. இது ஆமா, இல்ல எதுக்குறாரு இல்ல, கருத்துக்குத்தான் கருத்து, புரியுதா? எதுக்குறாருன்னா அவர் ஊன் பண்ற மாதிரி பிறரை பேசக்கூடாது இல்லையா? இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்களை விட அதிக தியாகங்களையும் அதிக இது செஞ்சவங்க நாங்க. ஆனா நாங்க தமிழர்களாத்தான் வாழ்றோம். நாங்க ஒண்ணும் தெலுங்குன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு என்ன தெலுங்கு மொழி எழுத தெரியுமா, இல்ல படிக்க தெரியுமா, இல்ல அந்த ஆந்திராவில 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க, அந்த போர், அந்த காலகட்டம், அது சரித்திரம். ஏன்னா அதுல எங்க ஊரு என்னதுன்னு எனக்கு தெரியுமா? இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு ஊர் தெரியும். அப்பப்ப வருஷத்துக்கு ஒரு போயிட்டு வருவாங்க. வட இந்தியால இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு அவங்க ஊர் தெரியும், போயிட்டு வருவாங்க. குஜராத்தினா குஜராத்தில சொந்த ஊர் தெரியும், வருஷத்துக்கு ஒரு போயிட்டு வருவாங்க. இப்படிப்பட்டவர்கள் இருக்கார்கள். அதே கேரளால இருந்து ஷிஃப்ட் ஆனதுல கூட நிறைய பேருக்கு புரிய தெரியாதவங்க 200 வருடம் கிடந்தா டச்சே இல்லாம அப்படியே தமிழராக இங்க வாழ்றாங்க. ஏன்னா அதே போல இந்த படையெடுப்பு நிகழ்வு இது ஒண்ணு நாங்க பஞ்ச பிழைக்க வரல. இந்த தேசத்தை, தமிழ் தேசத்தை, தமிழ் கலாச்சாரத்தை,
தமிழ்நாட்டை காப்பதற்கு வந்தவங்கள் நாங்க. அதனால அந்த காக்க வந்த நாங்களே நீங்க ஒண்ணும் நன்றியோட எல்லாம் பாராட்டிட வேணாம். இழிவுபடுத்தி பேசக்கூடாது இல்லையா? இழிவுபடுத்தி பேசினா என்ன, சரித்திர நிகழ்வு எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான் சார். சும்மா புனையப்பட்டு இவனுக்கு பொய் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆனா நடந்த அவரு இது அவரு என்ன? திமுகவை எதிர்க்கிறேங்கிற பேர் வழியில மொத்தமா எல்லா பிறமொழியாளர்களையும் எதிர்த்து பேசுற மாதிரி உங்களுக்கு தோணுதா சார்? அப்படின்னு இல்ல சார். அவரு வந்து ரொம்ப டேலண்டட் பெர்சன் சார். நான் ஒவ்வொரு கேரக்டரையும் அனலைஸ் பண்ணிக்குவேன். சீமா வந்து நல்ல டேலண்டான ஆளு. என்ன, நான் அத மறுக்கல. ஏன்னா நான் ஸ்கேன் பண்றப்ப அதுவும் வரும்ல. அவருடைய கேரக்டர் என்னங்கிறது. நல்ல திறமைசாலி. ஏன்னா, அதையெல்லாம் நான் மறுக்க மாட்டேன். ஆனால் அரசியல் என்று வர்றப்ப எல்லாம் 100க்கு 99 எப்படி இருக்கான்னு சொல்லிட்டே ஏற்கனவே. அது மாதிரி தான் அவரு இருக்காரு. ஏன்னா, தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கேடயங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு இது சார். இப்ப அந்த காலத்துல திமுக வளர்றதுக்கு என்ன எடுத்துக்கிட்டுச்சு? காமராஜர் ஒரு பிராமணியர்கள். அருமையான ஆட்சியை நடத்திக் கொண்டிருந்தார். ஆனா திமுக பொய்யும் புரட்டுமா தானே பேசிச்சு. திராவிட நாடுன்னுச்சு, பிறகு தனி தமிழ்நாடுன்னுச்சு, என்னென்னமோ. முதல்ல தனி தமிழ்நாடு, பிறகு திராவிட நாடு, இப்படி மாறி பிறகு ஆட்சி கைக்கு வந்தோடனே அப்படியே அதை விட்டுட்டு அதை பத்தி பேசுறாங்களா? சாத்தியமில்லாதவற்றை பேசி மக்களை கிளர்ச்சியூட்டி செஞ்சு ஆட்சிக்கு வர்றதுதான் அவங்க நோக்கமா இருந்தது. இன்னைக்கு திமுகவின் சரித்திரமே அதுதான். அந்த சரித்திரத்தை தான் இப்ப இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் அதுல இருந்து கொஞ்சம் அதை விட டீப்பா போறாரு. இன ரீதியா இந்த வாதத்தை அவங்க வைக்கல. ஆனா இவரு இந்த வாதத்தை வைத்து தமிழ் தேசியம்னு வச்சு பிற மொழியாளர்களை தூற்றுவதன் மூலம் அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? எப்பவுமே வந்து ஒரு மக்கள்னா பலதரப்புலதான் இருப்பாங்க. ஏன்னா ஆனா அதை மட்டுமே வச்சு இந்த கட்சி வளரல. அதுவும் எனக்கு தெரியும். அது ஒரு பார்ட் ஆஃப் அந்த இன துவேஷத்தை காட்டுறது, அந்த பிற மொழியாளர் மேல காட்டக்கூடிய துவேஷங்கிறது ஒரு பார்ட்டா வச்சிருக்காங்க. பிறகு மத்ததெல்லாம் அவர் பேசக்கூடிய அந்த திட்டம் இந்த திட்டம்னு பல பேசுறாரு. ஏன்னா அதெல்லாம் இப்ப நடைமுறை எந்த விதத்திலையும் சாத்தியமில்லாத திட்டங்களை பேசுவாரு. ஏன்னா அது சரி, அவர் கட்சி வளர்க்கறதுக்கு அதை பத்தி எல்லாம் நமக்கு என்ன? அத வாக்காளனா இருக்கிறவன் தான் நடுநிலையோட ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு மீட்டிங்கள்ல சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? சிந்தித்து பார்க்கிற வாக்காளர்கள் 70% பேர் கிடையாது. ஓரளவு சிந்தனையா நடுநிலையோடு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழகத்துல ஒரு 30% தான் இருக்காங்க. 70% இப்ப இவர் கட்சியில 10 தானே இருக்காங்க. அப்ப மீதி 60% அந்த சிந்திக்க தெரியாத வாக்காளர் எல்லா கட்சியிலும் தானே இருக்கான். புரியுதா நீங்க நான் சொல்ல வர்றது? அதுதான். நீங்க ஏன் கோவம்னா எங்களை தியாகம் பண்ண தியாகம்னா நான் அது பெரிய சரித்திரம். நீங்க வேணா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப சமீபத்திய சரித்திரத்தை எடுங்க சார். சமீபத்திய சரித்திரத்துல இவர் இப்ப பேஸ் பண்ணி வர்றது அந்த அந்த இளைய தலைமுறையில அந்த விடுதலை புலிகளை பற்றி பேசி பேசி உசுருப்புறாரு இல்லையா? அந்த ஈழத்தமிழர் அவர்களுக்காக இவர் என்ன செய்தாருங்கிறது பெரிய கேள்விக்குரிய. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? போர் நடந்த காலகட்டத்திலையும் அதற்கு முன்னாடி அந்த ஒரு 20 வருடத்திலையும் இவருடைய பங்களிப்பு என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக அந்த அளவுக்கு அது எதுவும் பேசப்படல. இல்ல, அவங்க இறந்த பிறகு அதை பத்தி பேசி அவரு கட்சியை வளர்க்கிறாரு, கட்சி பொருளாதாரத்தை வளர்க்கிறாரு. அது வேற. ஏன்னா அதாவது நான் என்ன சொல்றேன்னா சார், செய்யட்டும். அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் எங்களை குத்தினால் நான் பதிலடி நான் தனி மனிதன் தான். நான் ஒண்ணும் ஒரு இது கிடையாது. ஏன்னா அதே சமயத்துல நான் சூடு சொரணை உள்ள மனிதன். என்ன என்ன என் இனம் என்ன என்னோட பத்தி நான் தமிழனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழனா 100% வாழ்ந்து கொண்டு இருக்கேன். அத அந்த சொல்ல வந்த மேட்டரை சொல்றேன். அதாவது எதையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. இவர் செஞ்சது தெரியும். என்ன செஞ்சாரு? அதே சமயத்துல இவர் பிற மொழின்னு சொல்லி இழிவா பேசுறாரு. அந்த பிற மொழியாளர்கள் செய்த உண்மையான தமிழன் என்று வேகம் இல்லைன்னா வைகோ கள்ளத்தோணியில அந்த போர் நடக்கிறப்ப எந்த நிமிஷம் தன் மேல் குண்டு விழுந்து இறக்கலாங்கிறப்ப அவர் போவாரா? வைகோபாலசாமி போவாராங்க? அந்த வெறியும் தமிழன் என்ற வெறி இல்லாம நடிப்புக்கா? இப்ப வேணா நடிக்கலாம். ஆனா அவர் கூட அரசியல்னு வரும்போது அதை அப்பப்ப மட்டுப்படுத்திக்கிறாரே சார். அவங்க அந்த ஆதரவை வந்து அரசியல் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது தானே இவர் கோவப்படுறாரு. அரசியல் வேற சார். நான் அரசியலை சொல்லல. ஈழ பிரச்சனையில 100% தமிழன் என்ற வெறி கொண்டுதானே அவர் போனாரு. அந்த உணர்வு இல்லாம தமிழன் என்கிற உணர்வு இல்லாம போக முடியுமா? இல்ல மத்தவங்க ஏன் போகல? போயிருக்காங்க. அதுல பங்கெடுத்திருக்காங்க. பங்கெடுத்ததுல நெடுமாறன் தான் தலை சிறந்தவர். முதல்ல இருந்து
ஈழங்களுக்கு ஆதரமான முதல் பெரிய சீனியர் லீடர்னா நெடுமரன் தான், ஐயா தான். ஆனா அதுக்கு அடுத்து அப்படியே வைகோ, உதாரணத்துக்கு சொல்றேன், அதை நீங்க கேட்டுக்கங்க. அவரு என்ன அதே மாதிரி அதற்கு அடுத்து ஏன்னா அவரு புடா சட்டத்துல இந்த ஈழ தமிழர் பிரச்சனையை பேசிதானே, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பேசினதால தானே ஜெயலலிதா எடுத்து 2 வருஷம் உள்ள வச்சாங்க. அது பேச போய் தானே, தடை செய்யப்பட்டதை பேச போய் தானே. அதே மாதிரி அவருடைய தம்பி ரவிச்சந்திரன், அவர் அரசியல்வாதியும் கிடையாது. ஆனால் ஈழ போர் அகதிகளை தன்னுடைய வீட்டில் வைத்து வைத்தியம் பார்த்தாங்க. 2, 3 இடத்துல வச்சு வைத்தியம் பார்த்தாங்க. சிகிச்சை அளித்து திருப்பி அனுப்புனாங்க. அந்த குற்றத்தை செய்த குற்றத்திற்காக அவரும் 1 வருஷம் ஜெயில்ல சிறையில் வாடினார்ல. அது தியாகம் இல்லையா? என்ன ரைட்டு. அதே மாதிரி பிரபாகரனுக்கு இங்கு முதல்ல நன்கு பழகி உற்ற நண்பனாக இருந்த கே.எஸ். ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாது சார். தெரியாதா? அவரு ஹைகோர்ட் சீனியர் லாயர், முன்னாள் அப்ப திமுக. ஏன்னா கே.எஸ். ராதாகிருஷ்ணன் தான் பிரபாகரனுக்கு தமிழகத்தில் ஒரே ரூம்ல ஒரே வீட்டுல சில மாதங்கள் தங்கி இருந்த நபர். வேற யாரும் அவர் கூட 5 நிமிஷம் கூட இவங்க கழிச்சது இல்ல. என்ன விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் ஆரம்ப காலத்தில் சென்னையில பாண்டி பஜார்ல ஒரு துப்பாக்கி சூடு. அப்ப அந்த சம்பவத்துல நெடுமாறன் ஐயா வலியுறுத்தல அவர் போய் ஜாமீன் எடுக்கிறாரு. ஜாமீன் எடுத்துட்டு பிறகு அது தொடர்பா அந்த கேஸ் அவர் தான் பாக்குறாரு. பாக்குறது மட்டுமில்ல, பிற்காலங்கள்ல ஒரே இல்லத்தில் பிரபாகரன் அவர்கள் அந்த கே.எஸ். ராதாகிருஷ்ணன் தான் தங்குறாரு. உற்ற நண்பனாகவும் இதான் இருக்காரு. அவரும் ஈழத்தமிழர்களுக்காக பயணித்தவர். ஏன்னா சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்றைக்கு குளத்தூர் மணி ஐயா குளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணன் இங்க எவ்வளவு தூரங்கிறது இப்ப வெளி உலகத்துக்கு இப்பயும் தெரியும். ஏன்னா அவங்க இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதனால அவர்கள் இருவரும் இந்த மாதிரி தங்களை எந்த விதத்திலையும் விளம்பரம் தேடிக்கிட்டதில்லை. ஆனால் ராணுவத்துக்கு, அதாவது சூலூர் ராணுவ முகாமில இருந்தும் மதுக்கரையில இருந்து அந்த தளவாடங்களை கொண்டு போறாங்க இலங்கைக்கு சப்போர்ட்டா இந்த போர் நடக்கிறப்ப. அந்த தளவாடங்களை எதிர்த்து மறியல் பண்ணவர் அந்த கோவை ராமகிருஷ்ணன், அவங்க குளத்தூர் மணி எல்லாம் அந்த கோவை ராமகிருஷ்ணன். என்ன இப்படி வரிசையை அடுக்கிக்கிட்டே போலாம் சார். ஆனா சார் நீங்க இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, அந்த நேரத்துல ஒரு 2009 காலகட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்கள் திராவிட கழகத்தோட ஒன்றி பயணிச்சவர் தானே. ஏன்னா குளத்தூர் மணி அவர்கள், அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த ஈழத்துக்கு என்ன சார் பண்ணாரு? ஈழத்துக்கு என்ன பண்ணாரு? இவங்க எல்லாம் பண்ணாங்கல்ல. இவர் அப்ப என்ன பண்ணாரு? அப்ப இவர் வெறும் இயக்குனர் தானே சார். அப்ப பெரிய அளவுக்கு பொருளாதாரம் எதுவும் இருந்திருக்காதுல்ல சார். ஆமா. அப்புறம் போனவன் பூரா என்ன சீலைம்பட்டியில ராஜாராம்னு ஒருத்தன், ஒரு தெலுங்கு செட்டியாரு இவங்க பாஷையில, அவன் செத்து போனான்னு நினைக்கிறேன். போராடி செத்து போனேன். ஏன்னா இப்படி எத்தனை தியாகம் காமிக்க சார். சும்மா அதாவது நான் நீ ஏன் பண்ணலன்னு நாங்க கேட்க மாட்டோம். அது அவங்கவுங்க சூழ்நிலை. உதாரணத்துக்கு என்னையவே எடுத்துக்கங்க சார். நான் ஈழ பிரச்சனையில என்னுடைய குதிநிலை அவ்வளவு குதிநிலையா இருந்தது அந்த காலகட்டத்துல. எப்படின்னா 1983 நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அப்பதான் அப்பாயின்மெண்ட் காலேஜ் முடிச்சு அப்படியே எனக்கு அப்பாயின்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஏன்னா மெரிட்ல தான் போறேன். போய் எனக்கு ட்ரைனிங் கோயம்புத்தூர்ல நடக்குது. அது அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 3 months ட்ரைனிங் எடுக்கிறேன். ட்ரைனிங் நடக்குது, டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங். அந்த காலகட்டத்துலதான் குட்டிமணி ஜெகன்ங்கிறவங்க அவங்க உட்பட்ட பல சிறை கைதிகள் கண்கள் தோண்டப்பட்டு கொடூரமான முறையில் இனப்படுகொலை செய்யப்படுகின்றனர். எங்க கொழும்புன்னு நினைக்கிறேன், வெளிக்கடை சிறைன்னு நினைக்கிறேன். ஏன்னா செய்யப்படுகின்றனர். அப்ப தமிழகமே பொது நிலையில வருது. ஏன்னா அப்ப அங்க கலவரங்கள் இலங்கையில பயங்கரமா நடக்குது. அப்ப இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில இருக்காங்க. அவங்க ஹெலிகாப்டர் மூலம் அந்த கலவரம் பாதித்த பகுதிகளுக்கு எல்லாம் உணவுப் பொருட்களை கொண்டு போய் போடுறாரு. இதெல்லாம் நடக்கிறப்ப எல்லாம் என்னுடைய பொதுநிலை மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? நான் எப்படியாவது நம்ம ஏதாவது வழி கிடைச்சா இலங்கைக்கு போயிடணும்னு துடிச்சேன் சார். சும்மா பொய்க்கெல்லாம் நான் என்னைக்கும் பேச மாட்டேன். எனக்கு பொய் பேசுறதுங்கிறது வாழ்க்கையில சுத்தமா பிடிக்காது. என் மனது கொந்தளித்து கொண்டிருந்தது அந்த காலகட்டங்கள்ல. ஆனா எனக்கு 2 கட்ட நிலைமை. நான் அப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கும் சேர்ந்திருக்கேன். ஏன்னா மனசுங்கிறது எல்லாத்தையும் தானே குழம்பும். இதை விட்டுட்டு போயிடுறதா? ஏன்னா போனது தானே, வேலையை விட்டுட்டு தான் போகணும். எனக்கு காரணம் அந்த இலங்கைக்கு போய் அவங்களோட சேரணும், போராடணும் அப்படிங்கிற வெறி. அது காரணம் அந்த வயசு. கரெக்டா 22 வயசு. அப்பதான் ஜஸ்ட் காலேஜ் முடிச்சு
22 to 23 22 தான். 22 தான். 83 என் வயசு. அப்ப அவ்வளவு கொந்தளிப்பா இருந்தேன் சார். அத நினைச்சு தினம் அழுவேன் சார். என்னால முடிஞ்சது அதுதான் சார். புரியுதா? ஆனா போறதுக்கு எனக்கு வழி கிடைக்கல. அன்னைக்கு கோவை காந்திபுரம் மைதானத்துல இதே இவங்க இந்த தீக்கா இயக்கங்கள் தினம் மீட்டிங் போடுவாங்க. இந்த தமிழர்களுக்காக மீட்டிங் வசூல் பண்ணுவாங்க. என்ன ஏதோ முடிஞ்சது என்னால குடுத்திருப்பேன் அந்த உண்டியல்ல. மற்றபடி அங்க அந்த நின்னு உணர்ச்சிகரமா கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். அந்த பேச்ச ஆனா கேட்டு. சார் எனக்கு இந்த இடத்துல தான் சார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. ஆனா 2009 காலகட்டத்துல போர் வந்து உச்சக்கட்ட நிலை அடையும் போது, நீங்க இந்த மாதிரி உணர்வாளர்கள் வந்து மொத்தமா ஒரு திரளலையே சார். இவ்வளவு வந்து சார் பக்கத்து நாட்டுல இவ்வளவு அன்னைக்கு இளைஞன் சார். அந்த உணர்வு வந்து அந்த இருந்தது போக நினைச்சேன். ஆனா இப்ப வந்து இது நடக்கிறப்ப எனக்கு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 63 என்ன ஏறக்குறைய 48 வயசு இருந்திருக்கும். அப்ப எனக்கு கடமைகள், மனைவி. அன்னைக்கு நான் எதுவும் இல்லாதப்ப அந்த தைரியம். சார் எதார்த்தமா நான் பேசுறேன். மனைவி, 2 குழந்தைகள் அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க. விட்டுட்டு போயிட முடியுமா அப்படியே? ஏன்னா பொருளாதாரம் என்னை நம்பி நானு அரசியல் அது இதுன்னு போறத பத்தி நீங்க அங்க போய் போர் புரியணும் அந்த மாரி நான் சொல்ல வரல. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக அப்ப ஆட்சியில இருக்கும்போது, திமுக அட்லீஸ்ட் வந்து அவரு இந்த மாதிரி பக்கத்து நாட்டுல இவ்வளவு நடக்குதே, காங்கிரஸுக்கு வந்து அவங்க ஒத்து ஊத்திட்டாங்களேங்கிறதுன்னு அவரோட முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கா? திமுகக்குள்ள அதான் சார். இருக்கும்போது அதாவது நான் சொல்றது என்னன்னா, இண்டிவிஜுவல் ஏன்னா அன்னைக்கே வந்து அழத்தான் முடிஞ்சது. நான் டெய்லி நைட்டு படுத்தா தூக்கம் 1 மணி வரைக்கும் அழுவேன். கோழைன்னு கூட நினைச்சுக்கங்க. நான் உள்ளத சொல்றேன். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல தண்ணிய போட்டு திட்டுவேன் எல்லா பயலையும். யாரு தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் தண்ணிய போட்டு என்ன திட்டுவேன் தெரியுமா? மெட்ராஸுக்கு போனாலும் சரி. எங்க போனாலும் அந்த ஆத்திரம் எனக்கு இப்படி ஈனப்பயல்களா இருக்கானுங்களே இந்த தமிழனுங்க. அங்க படுகொலை நடக்குது. லட்சக்கணக்குல கற்பழிக்கிறாங்க. எல்லாம் இப்படி இன அழிப்பு நடக்குது. இங்க இருக்கிற தமிழனுங்க ஐயா தமிழனா, அம்மா தமிழனா இப்படி ஐயா புரியுதா? ஐயா தமிழனா அன்னைக்கு அப்படித்தான் புரியுது. சொல்லுவாங்க. ஐயா தமிழன், இவங்க அம்மா தமிழன். இப்படி ஈனப் பயலுகளா இருக்காங்க. என்னன்னு அப்ப நான் ஆஜானுபாவா இருப்பேன் சார். 4 பேர தூக்கி வீசுற மாதிரி. அது என்னைய அந்த காலத்துல பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி உடல் கட்டோட இருப்பேன். ஏன்னா அந்த தண்ணிய போடுவேன். நான் ஓப்பனா சொல்றேன். தண்ணிய போட்டுட்டு அந்த கோவத்துல எங்கேயாவது பொது இடங்கள் நின்னு, என்னடா இது தமிழ்நாடு? அங்க கஷ்டப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கவே ஈழத்தமிழன். இங்க இருக்கிற நாய் பூரா ஈனத்தமிழன். எப்படி இப்படியே பேசியிருக்கேன் சார். அப்படியே நெறைய பேர் இப்படி திகைப்பான். ஆனா பார்ப்பான். தண்ணிய போட்டிருக்கான். ஆள் ஆச்சாரமா இருக்கா. இவன்ட்ட போனா நம்ம தான் அடி வாங்குறோம். ஏன்னா அப்படியே என்ன இவன் எல்லாத்தையும் ஈன பையன் பேசுறான்னு பப்ளிக் பார்ப்பானா இல்லையா? அப்போ என்னால உங்ககிட்ட இந்த முடிஞ்சது அதுதான் கோவத்தோட சார். அதத்தான் இன்னைக்கு செஞ்சேன். வேற என்னன்னா நான் வந்து ஒரு பக்கம் அரசு வேலை, குடும்பம் அந்த உணர்வுகள் வர்றப்ப அதுக்கு மேல என்னால எதுவும் செலுத்த முடியல. நான் இருக்கிறதோ தேனி, சென்னை இல்ல. இப்ப மத்த ஒண்ணும் அரசு வேலை இல்லன்னா இந்த இயக்கங்களுக்காக போகலாம், ஏதாவது கலக்கலாம். அரசு வேலையில சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இருந்துகிட்டு இந்த இயக்கங்கள்ல ஓப்பனா கலக்க முடியுமா எதுலயும்? சரி நான் சார். இருந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பதவியில இருக்கேன் சார். இருந்துகிட்டு இந்த இயக்கங்கள்ல ஓப்பனா கலக்க முடியுமா? உணர்வுகள அழுது தீர்த்தேன். கோவத்துல திட்டி தீர்த்தேன். இதுதான் நான் சொல்றேன். அதுக்காக நான் ஒண்ணும் பெரிய தியாகம் பண்ணேன்னு சொல்லல. உணர்வுகள் கொந்தளிப்புல இருந்தேன். 83 ஆகட்டும், 2009 ஆகட்டும். ஏன்னா ஆக அப்படி நாங்க வந்து தமிழன் என்ற உணர்வு இல்லாம அந்த கொந்தளிப்பு எப்படி சார் மனசுல வரும்? நாங்க எங்களை தெலுங்கனாக நினைத்திருந்தால் அந்த கொந்தளிப்பு வரவே நான் சொன்ன பாயிண்டே நீங்க மாறுறீங்க. உங்களுக்கு கே.எஸ். ராதாகிருஷ்ணனே தெரியலன்னா, தமிழ் ஈழத்த பத்திய சம்பந்தம் உங்களுக்கு ரொம்ப புரிதல் குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல சார். கே.எஸ். சிறப்பா ராதாகிருஷ்ணன் பத்தி நீங்க அந்த அளவுக்கு நீங்க இப்ப என்ட்ட இந்த தலைமுறையினருக்கு நீங்க அதனால தான் சார் நம்ம இந்த பேட்டிய எடுக்கிறோம். இல்ல, உங்களுக்கு இல்ல. நீங்க ஏன்னா அந்த வரலாற தெரியட்டும். சொல்லும்போது தான் இப்ப இதன் மூலமா கே.எஸ். ராதாகிருஷ்ணன் யாருங்கிறத தெரியட்டும். அவர் கூட அதான் ஒரே சார். ரூம்ல, இப்ப ஒரே இந்த வீட்ல பயணித்த பேட்டியோட ஒரே ஆளு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் மட்டும் தான் தமிழ்நாட்டுல. தெரிஞ்சுக்கிறட்டா? அதே மாரி அன்னைக்கு வந்து அ குளத்தூர் மணி அந்த பக்கம் ட்ரெய்னிங் குடுக்குறாரு. என்ன கோவை ராமகிருஷ்ணன் அவங்க. ஆனா அந்த ட்ரெய்னிங் குடுக்கறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து பிரபாகரன் அந்த வளர்ச்சி அடையிற ஏன் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் தான் ஒரு வேற ரூட்ல அப்ப எம்ஜிஆர் ஆச்சு. எம்ஜிஆர் கிட்ட அறிமுகப்படுத்தி பிரபாகரன கூட்டு போய் அறிமுகப்படுத்துறதே கே.எஸ். ராதாகிருஷ்ணன் தான். அப்ப கே.எஸ். ராதாகிருஷ்ணன் போறப்பதான் எம்ஜிஆர் பொருளுதவிய பிரபாகரனுக்கு குடுக்குறாரு. போருக்கும் மற்ற இந்த அ மெடிசின் போன்ற வாங்குறதுக்கு அவரு ஒரு பேட்டியில சொன்னத நான் பார்த்தேன். கட்டு கட்டா வந்து பெரிய கோணி பைகள்ல பணத்த கொண்டு வந்து பிரபாகரனுக்கு குடுத்தாங்களாம். எம்ஜிஆர் குடுத்தாராம் முதல்வர், அன்றைய முதல்வர்.
ஏன்னா அன்னைக்கு அவரை சந்திக்க கூட்டு போனவங்க அவர் அந்த KS ராதாகிருஷ்ணன் தான். அதே மாதிரி அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல இங்க பயிற்சிக்கு மறைமுகமாக செய்யறாங்க. செய்யறதுக்காக இடம் தேடுறாங்க. ஏதாவது பாதுகாப்பா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி வேணும். மறைவான பகுதின்னு. அப்படி தேடுறப்ப நிறைய பேர் தோட்டங்கள் அப்படி இருக்கும் இல்லையா? மலை சார்ந்து. அந்த தோட்டங்கள தேடுனா யாருமே தர முன் வரல. ஏன்னா நாளைக்கு கேஸ் ஆகி பிரச்சனை ஆனா நம்ம உள்ள போகணும்னு யாரும் தரல. ஆனா அந்த காலகட்டத்துல முதலா தன்னுடைய நிலத்தை அது எங்கன்னு சொல்லிடுறேன். திண்டுக்கல் சிறுமலைன்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழைப்பழத்துக்கு ஃபேமஸ் ஆனது ஊரு திண்டுக்கல் சிறுமலை. அந்த மலையில ஒரு 40 ஏக்கரா என்னமோ வச்சிருந்தார் ஒருத்தரு. அவர்தான் தனது தோட்டத்தை விடுதலை புலிகளின் பயிற்சிற்காக முதன்முறையாக தந்தவர். அவருடைய பெயர் அழகிரிசாமி நாயக்கர். கேட்டுக்கங்க. என்ன அதே மாதிரி ரைட்டு. என்ன இத்தனை பேரெல்லாம் இத்தனை அளவு இவங்க சொல்றாங்களே இருமொழின்னு. ஏன்னா அந்த மேதகு அவருடைய மாவீரன் பிறப்பாரனுக்கு நெருக்கமா இருந்தவங்களை பூரா இப்ப நான் பட்டியலிட்டேன்னா அவங்க செய்த தியாகங்கள். ஏன் வேற நீங்க சொல்றீங்கல்ல அந்த பச்சை தலைமை கொடுத்துருக்க வேண்டியதான நிலத்தை உங்க நிலத்தை நீங்க இந்த இழிவா பேசுற அந்த அந்த தெலுங்கன் தான் நான் கொடுத்துருக்கேன். நிலத்தை அழகிரிசாமி நாயக்கர் அவர் தீக்கால இருந்தவர். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் பயணித்தவர்னு கேள்விப்பட்டேன். அவரெல்லாம் நமக்கு ரொம்ப சீரியர் தெரியாது. ஆனால் இந்த செய்தி மட்டும் எனக்கு தெரியும். அவர் தான் நிலம் கொடுத்தாரு சிறுமலையில பயிற்சிக்கு. ஏன்னா ஆக எல்லா விதத்திலையும் சார் ஒருத்தர் அவங்க தெலுங்கர் என்ற உணர்வோடு வாழ்ந்திருந்தார். இத்தனை பேரு பிரபாரனுக்கு செஞ்சு இந்த அளவுக்கு வேற எந்த இனம் செஞ்சது சொல்லுங்க. எனக்கு நெடுமாறன் குளத்தூர் மணி தவிர பெரிய இது யாரும் வரல. யாரு இந்த அவங்களோட நெருங்கி பயணித்தது? நெடுமாறன் ஐயா சீனியர். அதே மாதிரி குளத்தூர் மணி அவரும் சீனியர். இந்த 2 பேரும் செய்த தியாகங்களும் அவர்களுக்காக செய்ததும் நிறைய. இவர்கள் தவிர நான் இப்ப 7, 8 பேர் சொல்லிட்டேன். இவங்க பூராமே நீங்க சொல்றீங்களே இழிவா தெலுங்க அப்படின்னு. அப்ப எனக்கு கோபம் வரும் இல்லையா? என்னடா இவன் சரித்திரத்தையே மாத்தி அதை நம்பரை கூட்ட இப்ப உங்களுக்கே தெரியலையே KS ராதாகிருஷ்ணன் யாருன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் பூரா உங்களுக்கு புரியுதா? இன்னொன்னையும் சொல்றேன். ஏன்னா இப்ப போய் மரண தண்டனையில போய் தப்பிச்சு வந்திருக்காங்க இல்லையா? 3 தமிழகத்தை சேர்ந்தவங்க 3 தான். மீதி 2 இலங்கை தமிழர் நினைக்கிறேன். யாருன்னா பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன் 3 பேர் இப்ப மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சு வந்தாங்க இல்லையா? இத்தனை வருட சிறை அனுபவிச்சு. ஏன்னா அதுல பேரறிவாளன் தமிழ் சமூகம் சார்ந்தவர் தான். நளினி தாய் வெளி அவங்க அம்மா தெலுங்கு நாயுடு. அந்த அம்மாவுடைய பொண்ணுதான் அந்த நளினிங்கிறது. ஏன்னா அதுவும் பிறகு இன்னொரு ரவிச்சந்திரன் யாரு தெரியுமா? அவன் தான் விடுதலை புலிகளோட அங்க 1 வருஷமோ 2 வருஷமோ இலங்கையிலேயே போரிட்டு பயணித்தவன். அந்த ரவிச்சந்திரன் யாருன்னா +2 முடிச்சிட்டு அந்த ஆரம்ப 2009 அதுக்கு முந்தைய ஆரம்ப காலகட்டங்கள்லயே. ஏன்னா அவன் நல்ல மார்க் எடுத்திருந்தான். அவன்லாம் அப்படியே மெடிக்கல் காலேஜ் போக வேண்டிய அளவு மார்க் எடுத்திருந்தான். இவர் KS ராதாகிருஷ்ணன் மூலமா தொடர்பு வச்சுக்கிட்டு சில விடுதலை புலிகளை பழகிக்கிட்டு அவன் படிக்க போகாம என்ன செஞ்சுட்டான்? நல்ல மார்க் எடுத்த டேலண்டட் பையன். நான் இலங்கைக்கு போய் விடுதலை புலியோட போரிட்டே ஆகணும்னு இலங்கைக்கே போயிட்டாங்க கள்ளத்துணியில யாருக்கும் தெரியாம. போய் அங்கேயே 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்து எல்லா பயிற்சியும் பெற்று செஞ்சுதான் பிறகு வர்றேன். என்ன அப்படி இலங்கைக்கு போய் 1 வருடம் 2 வருடம் அப்படி இருந்த ரவி அந்த அவன் மாதிரி யாராவது இருக்காங்களா? இப்ப நான் சொன்ன அந்த பையன் பேர் ரவிச்சந்திரன் சொன்னா ரவிச்சந்திரன் நினைக்கிறேன். அந்த மரண தண்டனையில இப்ப வெளியே வந்திருக்கிற பையன். அவனும் நீங்க நம்ம உங்கள்ட்ட இந்த மாதிரி அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட கேள்வி கேட்கறது காரணமே இந்த மாதிரி வரலாறுகள்லாம் வெளியே வரணும். அவர் பின்னால இருக்கிற இளைஞர்கள் இந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் சார் உங்கள்ட்ட இந்த மாதிரி கேள்வி. மரண தண்டனை பெற்ற 3 தமிழர்களில் 2 பேர் இவங்க சொல்றானே இழிவா தெலுங்குன்னு அந்த தெலுங்கு சமூகம். ஏன்னா இவங்க சொல்றதுனால நான் அதை சொல்ல வேண்டி இருக்குது. ஆக எவ்வளவு தியாகம். அதே மாதிரிதான் சீலைமிட்டி ராஜாராம். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கலாம். உங்களுக்கே தெரியல, எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்றேன். ஆக ஏன் சொல்றேன்னா அவங்க ரத்தத்துல எல்லாம் தமிழன் என்ற வெறி ஓடுவதன் விளைவாகத்தான் மற்றவர்களை விட அதிகமாக இந்த குறிப்பிட்ட அதாவது இவங்க சொல்றாங்க இல்லையா இருமொழியாளர்னு அவங்க அதிகமா போனதுக்கு அவங்க தங்களை தமிழர்கள் என்ற வெறி கொண்டு போனதனால ஒழிய நடிப்புல எல்லாம் போக முடியாது. அவன் இன்னைக்கு வரைக்கும் 50 வயசு கல்யாணம் ஆகல, அவன் வாழ்க்கையே போச்சு இல்ல. சிலம் வயதிலே போறான், பிற கொலை வழக்குற ராஜ்ய கொலை வழக்குல உள்ள போயிடுறான். அவன் இப்ப அருப்புக்கோட்டை கிட்ட ஏதோ ஒரு கிராமத்துல பாவம் அப்படியே அமைதியா இருக்கான்.
என்ன செய்ய முடியும்? ஆனா என்ன? இவரு வந்து இந்த மாதிரி தமிழர்கள்னு ஒண்ணு சேர்க்கிறதுக்கு அவர் இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஜாதியா பிளந்து இருக்கிற வரைக்கும் திமுக, அதிமுகன்ற ஒரு கட்சிகள் அந்த பெரும்பான்மை ஜாதியை முன்னிறுத்தியே அரசியல் ஓட்டுகள வாங்கிருவாங்க. நீங்க தமிழர்கள்னு ஒன்றிணைந்தா தான் தமிழ்நாட்ட ஆள முடியும்னு ஒரு கருத்து வைக்கிறாரே. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் அது ஜாதி ஒழியாது சார் இந்தியாவுல. அது அப்படி பொதுவா அதுதான். அதுலயும் அந்த பிறகு இன துவேஷம் வருதுல்ல. பிறகு நீ ஜாதி துவேஷத்த ஒழிச்சிட்டு இன துவேஷத்த கொண்டு வந்தா அதுவும் வில்லங்கத்துக்கு தானே வழிவகுக்கும். அதுதானே இலங்கையில நடந்தது. இலங்கையில நடந்தது அந்த இனப்பிரச்சனை தானே. அப்ப நீ இனப்பிரச்சனைக்கு தானே வழிவகுக்கிறாய். அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏன்னா எல்லாரும் வந்து குடிங்கிறதே பார்க்கக்கூடாது. ஒன்றா இருக்கணும். அது வாஸ்தவம் தான். சார் இது 1000 காலங்களா இது ஊறி போச்சு சார். ஆனா ஜாதி இருக்கிறத நான் ஆதரிக்கல. ஆனால் ஜாதி ஒழியணும் தான். வாஸ்தவம் தான். ஒழிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் போராடி ஒண்ணும் ஆகல. அது ஆக போறதும் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்துக்கு போனா ஜாதி மாறின்னு நினைச்சுதான் அந்த காலத்துல நிறைய பேரு இந்து மதத்துல ரொம்ப பேதமைகள் இருக்கிறது. நாம கிறிஸ்தவத்துக்கு போயிட்டா அங்க ஜாதி இல்லைல்ல. ஜாதி இருக்காதுன்னு நினைச்சு போனாங்க. ஆனா என்ன நடந்தது? கிறிஸ்தவ நாடார் தனி தொகுப்பாகவும் என்ன இது பட்டியலின கிறிஸ்தவர்கள் தனியாகவும், பிள்ளை கிறிஸ்தவர் தனியாகவும், இப்படி வெவ்வேறு இனங்கள் எல்லாமே தனித்தனி குழுவாத்தான் இருக்கான. கிறிஸ்தவத்துல கூட அவங்களால ஒன்றிணைய முடியல. ஆனா இதுல மட்டும் சொல்லலாம். இஸ்லாம்ல அந்த ஜாதி பிரிவுகள் வராது. ஆனா அவங்களுக்குள்ளேயும் லெப்பை, பட்டாணி அந்த ஒரு 2, 3 ஒருத்தருக்குள்ள எடுத்துக்கிறது இல்ல. அங்கேயும் ஒரு 2, 3 பிரிவு. ரொம்ப இல்ல. ஏ ஆனா இது இந்து மதத்தின் ஜாதிய பிரிவுகள் கிறிஸ்தவத்துக்கு போனாலும் அப்படியே தான் தொடரும். ஆக இது சரி என்று சொல்ல மாட்டேன். அதாவது சார் ஜாதி ஒழியாது சார். ஜாதிங்கிறது ஏதோ மன உறவு அவ்வளோ வச்சுக்கிட்டு, மற்ற விஷயங்கள்ல எல்லாருடைய அன்போட, சகோதரத்துவத்தோட, நல்ல பண்புகளோட அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா, YouTube, WhatsAppல அவன் ஜாதி பெருமைய பேசிக்கிட்டு, செஞ்சுக்கிட்டு இவளுக்கும் அந்த ஜாதி பெருமை பேசுற பல ஜாதிகளுக்கு பெருமைங்கிறதே ஒண்ணும் இல்ல. இழிவுகள் தான் நெறைய இருக்கு. நான் யாரையும் குறிப்பா சொல்லல. இழிவுகள் தான் நெறைய இருக்கு. இழிவுகள்னா என்னன்னா, சாராயம் காய்ச்சறது, கஞ்சா கடத்துறது, பூரா இல்லீகல் இந்த தேசத்திற்கு எதிரான வேலைய பூரா செய்றது. ஏன்னா எந்த விதத்திலயும் அவங்க முன்னேறாமயே இருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒரு 5% தானே அதுல முன்னேற முடியும். ஏன்னா 50% மக்கள் அந்த இனங்கள்ல கூலிகளாக, அன்றாட கூலிகளாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்காங்க. அவங்க அந்த சமூகத்த முன்னேற்றதுக்கு எல்லா சமூகம் முன்னேறணும் சார். முன்னேறினா தான் சார் நாடு நல்லா இருக்கும். ஒரு 10% முன்னேறி, ஒரு 30% சுமாரா இருந்து, 50% முன்னேறாம இருந்தா நாடு எப்படி சார் ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி எட்ட முடியும்? முன்னேற்றம் என்பது அந்த நேரு சொன்ன மாரி தான். மேல இருக்கிறவன கீழ இருக்கிறது இல்ல. கீழ இருக்கிறவனையும் மேல கொண்டு வந்துடுறது. அது சோசலிசம். அந்த முன்னேற்றம் ஏற்படணும். ஏற்படணும்னா எந்த அரசாங்கமும் இப்ப அவரு சீமான் என்ன சொல்லுவாரு, அள்ளி விடுவாரு. நான் அத சொல்லல. எந்த அரசியல்வாதி திமுகவா, அதிமுக, பிஜேபி யாரா இருக்கட்டும், இருக்கக்கூடிய பொருளாதாரத்த வச்சுதான் ஆட்சி நடத்தணும். ஏன்னா, எ அரசின் பொருளாதாரம், நிதி நெருக்கடிகள் எப்படி இருக்குன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெருசாலாம் ஒண்ணும் அதாவது முடிந்தது கல்வி, மருத்துவம். இந்த 2யும் சிறப்பாக செய்ய வேண்டியது கடமை என்று நினைக்கிறேன். ஆனா நான்லாம் வந்து பிற இலவசங்கள், அதுக்கு பேர் கௌரவமா விலை இல்லா பொருள் இதெல்லாம் வந்து நாட்டை சீர்கெடுக்கக்கூடிய திட்டங்கள் சார். அதான் எந்த சரி. அரசியல் இப்ப வர வர பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மேலும் மேலும் குடுத்து ஏன்னா மக்கள சோம்பேறிகளாக்குறான். இது ஏறக்குறைய அவரு சீமான் கருத்து தான். இது சீமான் கருத்து இல்ல. என் கருத்தத்தான் சீமான் பேசுறாரு. ஏன்னா நான் இத வந்து பல வருஷமா என் நண்பர்கள்ட்ட திட்டிக்கிட்டு வருவேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. பார்க்கலாம். வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.